Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து IPV4 ஹெடர் ஃபார்மேட்ல fragmentation எப்படி பண்றோம்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சோ பாத்தீங்க அப்படினா fragmentation ஏன் பண்றோம்? நம்ம வந்து இது IPV4 டேட்டாகிராம் பாக்கெட்ங்கறனால இத வந்து எங்க இருந்து வேணாலும் வந்து அனுப்பலாம். எந்த ரூட்ல இருந்து வேணாலும் அனுப்பலாம். ஒரே ரூட் ஃபாலோ பண்ணனும்னு அவசியம் கிடையாது. சோ அப்போது என்ன ஆகும் அப்படினா பாக்கெட்ஸ் வந்து டிஃபரண்ட் ரூட்ஸ்ல இருந்து வரும். சோ எந்த பாக்கெட் ஃபர்ஸ்ட் வந்தது, எந்த பாக்கெட் செகண்ட் வந்ததுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த ஃபீல்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் 16 பிட்ஸ். 16 பிட்ஸ்னா சோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு 2 பவர் 16. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா flag வந்து நமக்கு வந்து 3 பிட்ஸ். இந்த 3 பிட்ஸ்ங்கிறது நம்ம இங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி 0 இருக்கு, DF MF. இந்த 0 வந்து it is reserved for future use. DF stands for don't fragment, MF stands for most fragment. ரைட்டா? ஆஃப்செட்னா என்னன்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிட் ரிசர்வ்டு ஃபார் ஃபியூச்சர், செகண்ட் பிட் வந்து DF don't fragment. ஸோ டோன்ட் ஃப்ராக்மெண்ட்டில் இப்போ ஃபஸ்ட்டு பிட் வந்து 0 இருந்தது அப்படின்னு சொன்னால் இட் மீன்ஸ் தட் பேக்கெட் இஸ் ஃப்ராக்மெண்டட். நம்ம பேக்கெட்டை வந்து ஃப்ராக்மெண்ட்ஸாக பிடிச்சிருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிட் வந்து 1 இருந்ததுன்னா நம்ம என்ன அர்த்தம்னா பேக்கெட்டை வந்து நம்ம ஃப்ராக்மெண்ட்டாக பிரிக்கலைன்னு அர்த்தம். ரைட்டா? பேக்கெட்டை வந்து நம்ம ஃப்ராக்மெண்ட்டாக பிரிக்கலைன்னு அர்த்தம். MFனா மோஸ்ட் ஃப்ராக்மெண்ட். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மோஸ்ட் ஃப்ராக்மெண்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு பேக்கெட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு, அதில் எது ஃபஸ்ட் பேக்கெட்டு, எது செகண்ட் பேக்கெட், எது மிடில் பேக்கெட், எது லாஸ்ட் பேக்கெட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து MF ஃபீல்டு இருக்குது. இதை தவிர்த்து நமக்கு ஆஃப்செட் இருக்குது. ஆஃப்செட் வந்து நமக்கு 13 பிட்ஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ இந்த நியூமரிக்கல்ஸ் பார்க்கலாம். இந்த நியூமரிக்கல்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு டேட்டாகிராம் பேக்கெட் சைஸ் என்ன? 3000 பைட்ஸ். 3000 பைட்ஸ்னால் 20 பைட்ஸ் வந்து ஹெடரை ரெஃபர் பண்ணும். மீதி இருக்கிற வந்து நமக்கு 2980 பைட்ஸ் தான் வந்து டேட்டா. தட் இஸ் நத்திங் பட் பேலோடு. ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணணும். ஆனால் ஃபார்வேர்ட் பண்ணும்போது எதில் போகுது? டேட்டா லிங்க்கில் போகுது. அந்த லிங்க் வந்து அதுக்கு மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் சைஸ் என்ன? 500 பைட்ஸ் தான். ஸோ எவ்வளோ அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அதை பிரிச்சாகணும். பேக்கெட்டை வந்து 3000 பைட்ஸை மொத்தமாக ஒரே பேக்கெட்டில் அனுப்ப முடியாது. அதை கண்டிப்பாக நம்ம டிவைட் பண்ணணும், ஃப்ராக்மெண்ட்டாக பிரிக்கணும். ஸோ எப்படி பிரிக்கலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம MF எழுதுவோம், ஆஃப்செட் எழுதுவோம், டோட்டல் லென்த் வேல்யூ எழுதுவோம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ இனிஷியலாக நம்ம பண்ண வேண்டியது நமக்கு வந்து பேலோடு எவ்வளோன்னு பார்க்கணும். பேலோடு அல்லது டேட்டா வந்து நமக்கு வந்து 2980. ரைட்டா? 2980 நம்மளோட டேட்டா சைஸ் வந்து 2980. இதை வந்து நம்ம வந்து எதை வச்சு டிவைட் பண்ணுவோம்? நம்ம வந்து 480ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ இந்த 480னா என்ன? நமக்கு டேட்டா லிங்க் லேயரில் வந்து எவ்வளோ டிரான்ஸ்மிட் பண்ணலான்னு சொன்னேன்? 500 பைட்ஸ் தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ 500 பைட்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்னா 20 பைட்ஸ் வந்து சைஸ் ஆஃப் த ஹெடர். ஓகே, ரிமைனிங் 480 பைட்ஸ் இருக்குது. ரைட்டா? 480 பைட்ஸ் தான் எதை குறிக்குது? டேட்டாவை குறிக்குது. ஸோ அதனால தான் நமக்கு இப்போ இருக்கிறது வந்து டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மொத்தமாக டேட்டா 2980. அதை டிவைட் பை 480 பண்ணால் நமக்கு என்ன வரும்? வி கெட் 6 பாயிண்ட் சம்திங். நான் சீல் எடுத்திருக்கேன், சீடிங் பண்ணியிருக்கிறதுனால இட் இஸ் நத்திங் பட் வேல்யூவை வந்து நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அப்பர் வேல்யூ பண்ணும்போது 7ன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு வந்து 500 பைட்ஸ் தான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ 20 பைட்ஸ் ஹெடரில் போயிடுது, ரிமைனிங் 480 பைட்ஸ் டேட்டாவில் போயிடுது. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். 480 பைட்ஸ் டேட்டா எடுக்கும் போது நம்ம அதை வந்து மல்டிபிள் ஆஃப் 8 எடுக்கணும். அப்போ தான் அது வந்து ப்ராப்ளம் கரெக்டாக வரும். தட் இஸ் த ரூல். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து லிங்க்கே வந்து எனக்கு 250 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 250 பைட்ஸ் தான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்னா அதில் வந்து என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு 20 பைட்ஸை நான் வந்து என்ன பண்ணுவேன்? ஹெட்டர்னு யூஸ் பண்ணிக்குவேன். ரைட்டா? ரிமைனிங் 230 நான் யூஸ் பண்ண முடியாது.
டேட்டான்னு சொல்லி கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா அதை நான் 8ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ஹோல் நம்பராக டிவிசிபிலிட்டி வராது. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், 224 டிவைடட் பை 8 எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ரூல். இப்போ நம்ம போட்ட ப்ராப்ளம்க்கே நம்ம பார்க்கலாம். ஸோ 500 பைட்ஸ். ஸோ அதை நம்ம வந்து 7 பேக்கெட்ஸாக கொடுக்க போகிறோம். ஸோ 2980 பைட்ஸ் டிவைடட் பை 487. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 7 பேக்கெட்ஸாக அதை நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ பிரிக்கும் போது ஃபஸ்ட்டு பேக்கெட்டில் 480 டேட்டா. ஸோ அதே மாதிரி பிரித்தாச்சு. 6th பேக்கெட் வரைக்கும் நம்ம பிரித்தாச்சு. ஸோ 480 × 6 நம்ம பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 6 8s are 48, 6 4s are 24, 25 2880. ஸோ நமக்கு மொத்தமாகவே 2980 தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் 100 பைட்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன ஆகும், 100 பைட்ஸ் ப்ளஸ் 20. இந்த ஹெட்டரை ஏன் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஆட் பண்ணுறோம், நான் தான் சொன்னேன் டேட்டாகிராமை வந்து இது ஒரு டேட்டாகிராம் பேக்கெட். இதை வந்து டிஃப்ரெண்ட் ரூட்ஸ்லேருந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு வந்து அட்ரஸ், சோர்ஸ் அட்ரஸ் என்ன, டெஸ்டினேஷன் அட்ரஸ் என்னன்னு சொன்னால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் 100 + 20 போட்டாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு தேவையானது என்ன, இப்போ நமக்கு வந்து எம்எஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது தான். எம்எஃப்னா எம்எஃபோட வேல்யூ 0வா 1ஆ எப்படி நம்ம சொல்ல போகிறோன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக்கெட்டை பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கெட்டுக்கு ஃபாலோ அப் என்னது, P2. பின்னாடி என்ன வருது, P2. ஸோ ஃபாலோ அப் இருக்கா, P1க்கு பின்னாடி ரெண்டாவது பேக்கெட் இருக்கா, இருக்குது. ஸோ வந்து P1ல் வந்து MF = 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. P2க்கு ஃபாலோ அப் இருக்கா, பின்னாடி இருக்கா, பின்னாடி P2க்கு பக்கத்தில் ஃபாலோ அப் இருக்கா, ஆமாம் P3 இருக்குது. ஸோ P2ல் MF = 1. ஓகே. அதே மாதிரி P3க்கு ஃபாலோ அப் இருக்கா, P4 இருக்குது. ஸோ MF = 1. ஓகே. அதே மாதிரி P4க்கு ஃபாலோ அப் இருக்கா, இருக்குது. ஸோ MF = 1. P5க்கு ஃபாலோ அப் இருக்கா, P6 இருக்குது. MF = 1. P6க்கு ஃபாலோ அப் இருக்கா, MF = 1. இப்போ P7க்கு அடுத்து ஏதாவது இருக்கா, P8 இருக்கா, இல்லை. ஸோ இங்கே வந்து MF = 0. ரைட்டா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட்டோட வேல்யூ. இப்போ வந்து எம்எஃப் கால்குலேட் பண்ணும்போது நம்ம பின்னாடி பார்த்தோம். இப்போ ஆஃப்செட் கால்குலேட் பண்ணும்போது முன்னாடி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பேக்கெட்டுக்கு முன்னாடி P1க்கு முன்னாடி ஏதாவது பேக்கெட் இருக்கு, டேட்டா ஆஃப்செட் கால்குலேட் பண்ணும்போது நம்ம பியூராக டேட்டாவை மட்டும்தான் கன்சிடர் பண்ணோம், ஹெட்ரை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ P1க்கு முன்னாடி ஏதாவது டேட்டா போயிருக்கா, முன்னாடி கிடையாது. ஸோ ஆஃப்செட் வேல்யூ 0. P2க்கு முன்னாடி ஏதாவது டேட்டா இருக்கா, முன்னாடி இருக்குது. எவ்வளோ இருக்குது, P1ல் 480 இருக்குது. P2க்கு முன்னாடி 480 இருக்குது. ஸோ 480 டிவைடட் பை 8. ஸோ 480 டிவைடட் பை 8 60. ஓகேவா? ஸோ 60. ரைட்டா? இப்போ P3க்கு 60. இப்போது P3க்கு முன்னாடி பேக்கெட்ஸ் இருக்கா, ஆமாம் இருக்குது. P1 P2 எவ்வளோ இருக்குது டேட்டா, நமக்கு வந்து டேட்டா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 480 + 480 இருக்குது. ஸோ டிவைடட் பை 8. ஸோ 480 + 480 டிவைடட் பை 8 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 120 கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து இப்போது அதனால என்ன பண்ணுறோம், P3 இஸ் நத்திங் பட் 120. இப்போ P4க்கு முன்னாடி எவ்வளோ பேக்கெட்ஸ் இருக்குது, P3 இருக்குது, P2 இருக்குது, P1 இருக்குது. ஒன்றுத்துலேயும் எவ்வளோ இருக்குது டேட்டா, எவ்வளோ இருக்குது, 480 பைட்ஸ் 480 பைட்ஸ். ஸோ 480 + 480 + 480 டிவைடட் பை 8. ஸோ நமக்கு பண்ணோன்னா we will get 180. ஓகேவா? அதே மாதிரி P4க்கு P4ல் we will get right 180. ஸோ P5க்கு முன்னாடி we have P4, P3, P2, P1. ஸோ 480 + 480 + 480 + 480 டிவைடட் பை 8. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா we will நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், நமக்கு வந்து 240 கிடைக்கும். அதே மாதிரி P6க்கு முன்னாடி P5, P4 480 480 480 480 480. ஸோ நமக்கு வந்து 300. இப்போ P7க்கு முன்னாடி நமக்கு என்ன வரும், எவ்வளோ இருக்குது, 48 P6 P5 P4 P3 P2 P1. ரைட்டா? ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கடைசியாக நமக்கு வந்து எவ்வளோ வேல்யூ வரும், 360 வரும். இப்போது இந்த 360
360 வேல்யூ வந்துருச்சு ரைட்டா. இப்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணலான்னா நம்ம வந்து 8ஆல் தான் நம்ம போட்டிருக்கோம். 360 × 8 எவ்வளோ லாஸ்ட் இது வேல்யூ 360 வந்து நமக்கு என்னது லாஸ்ட் ஆஃப்செட் வேல்யூ 360. 360 × 8 என்ன வரும் 6 8s are 48, 8 3s are 24, 25 26 27 28 2880. அப்போது P7க்கு இதுதான் P7 ஓகேவா. இதுக்கு P8ங்கிற இது இல்லை. ஸோ நமக்கு வந்து 2880 பைட்ஸு நம்ம பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் நமக்கு என்னது ரிமைனிங் இங்கே எவ்வளோ இருக்குது 100 பைட்ஸு. ஸோ 2880 ப்ளஸ் 100 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 2980 வந்துருமா ஸோ அது அந்த கால்குலேஷன் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 360 300 240 180 120 60 0 இதுதான் வந்து ஆஃப்செட் வேல்யூஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம IPV4 ஹெட்டர் ஃபார்மேட்டில் ஃப்ராக்மெண்டேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் பேடிங் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.